ஒரு ஹோட்டல்ல செஃப் சமைக்கிற சாப்பாடு அட்டகாசமா இருக்கவே அங்க வர ஒரு பெரிய பணக்கார பொண்ணு, உன் சீக்ரெட் ரெசிபியை மட்டும் எனக்கு கொடுத்தா உனக்கு பல கோடி தரேன், என் ஹோட்டலுக்கு வேலைக்கு வரியா அப்படின்னு கேக்குறாங்க. இதுல சீக்ரெட்லாம் எதுவும் இல்லங்க, ஆத்மார்த்தமா சமைக்கிறேன், நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் இந்த ஹோட்டலை தவிர எங்கேயும் வேலை செய்ய மாட்டேன் அப்படின்னு அந்த பையன் மறுத்துறாரு. காரணம், அந்த ஹோட்டலை அவனும் அவனோட காதலையும் சேர்ந்துதான் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நாம இந்த ஹோட்டலை பெருசாக்கிட்டா என் பேரண்ட்ஸ் கிட்ட உன்னை அறிமுகப்படுத்தி கல்யாணம் பண்ணி அப்படின்னு அந்த பையனோட கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னதுக்காக இரவும் பகலும் அந்த பையன் கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஹோட்டல் பெரிய லெவலுக்கு வளர்ந்துடும், அதனால ஒரு பெரிய கிராண்ட் பார்ட்டியும் வைக்கிறாங்க. அங்க வச்சு அந்த பொண்ணு எல்லாரும் முன்னாடியும் இந்த ஹோட்டல் இவ்வளவு பெருசா வளர்ந்ததுன்னா அதுக்கு காரணம் இவருதான் அப்படின்னு வேற ஒரு பையனை ரொம்ப பெருமையா பேசுறாங்க. இத கேட்டு அதிர்ச்சியான செஃப், எனக்கு இவ்வளவு பெரிய நம்பிக்கை துரோகம் பண்ணுவேன்னு நினைக்கல அப்படின்னு கத்த, நீ சமைச்சது மட்டும் காரணம் இல்ல, அத அட்வர்டைஸ் மூலியமா மக்கள் கிட்ட கொண்டு போய் சேர்த்தது இவன் தான் அப்படின்னு அந்த பொண்ணு ரொம்ப திமிரா பேசுறாங்க. உண்மையில அந்த பையனுக்கு எதுவுமே தெரியாது. அவனுக்கு வேலை வேணும்னு கெஞ்சு கேட்டப்போ பரிதாபப்பட்டு அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்ததே இந்த செஃப் தான். தான் உழைப்பையும் காதலையும் திருடின அந்த பையனோட துரோகத்தை நினைச்சு அவரு உறைஞ்சு போய் நிக்கிறாரு.